Hello guys, I'm Varun. நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேலக்ஸியை வந்து படம் எடுத்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டீட்டெயில் தான் பார்ப்போம். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து NGC 4594 என்னும் கேலக்ஸியை வந்து படம் எடுத்திருக்கு. இந்த கேலக்ஸி நம்ம இந்த பூமியிலிருந்து 30 மில்லியன் லைட் இயர்ஸ்ல இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த NGC 4594 இந்த கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 30 மில்லியன் லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த எவிடன்ஸில் இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்குன்னு, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் இருக்கும். லைட்டோட ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த NGC 4594 இந்த கேலக்ஸி அடையிறதுக்கு 30 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த எவிடன்ஸில் இந்த கேலக்ஸி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த NGC 4594 இந்த கேலக்ஸி இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இந்த கேலக்ஸியை வந்து படம் எடுத்திருக்கு. இந்த கேலக்ஸியை பற்றி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த NGC 4594 இந்த கேலக்ஸி வந்து ஒரு பெக்யூலர் கேலக்ஸி அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேலக்ஸி வந்து அன்யூஷுவல் ஷேப் மற்றும் அன்யூஷுவல் சைஸ்ல இந்த கேலக்ஸி இருக்கிறனால இந்த கேலக்ஸியை வந்து பெக்யூலர் கேலக்ஸி அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேலக்ஸியை சுற்றி ஒரு திக்கான டஸ்ட் ரிங் வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த திக்கான டஸ்ட் ரிங் வந்து இந்த கேலக்ஸில நட்சத்திர உருவாக்கம் நடைபெறுவதை மறைக்குது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கேலக்ஸில வந்து சிறிய அளவுள்ள நட்சத்திரங்களும் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்களும் இந்த கேலக்ஸில வந்து இருக்கு. கேலக்ஸி சென்டர்ல இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து வெரி ஆக்டிவா வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸில 2000 குளோபல் கிளஸ்டர் வந்து இந்த கேலக்ஸில வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்கள் நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறத வந்து கிளஸ்டர். அந்த கிளஸ்டரை 2 வகைப்படுத்திருக்காங்க. ஒன்று வந்து ஓப்பன் கிளஸ்டர், இன்னொன்று வந்து குளோபல் கிளஸ்டர் அப்படி 2 வகைப்படுத்திருக்காங்க. ஊர்ல இருந்து ஆயிரக்கணக்கான யங்கஸ்ட் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கிறது வந்து ஓப்பன் கிளஸ்டர்னும், லட்சக்கணக்கான ஓல்டஸ்ட் நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கிறத குளோபல் கிளஸ்டர்னும் வகைப்படுத்திருக்காங்க. இந்த NGC 4594 இந்த பெக்யூலர் கேலக்ஸில வந்து 2000 குளோபல் கிளஸ்டர் வந்து இருக்கு அப்படின்னு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.